1 கப் பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். சால்ட் கொஞ்சம் போடணும். கெட்டில் சுட வச்ச ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் மாவு பிணைஞ்சிக்கணும். நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். மாவு கெட்டியாக இருக்கணும். கரண்டியோட பின்பக்கம் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். சென்டரில் நான் கருப்பு எள்ளும் வெல்லமும் கலந்தது வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும். நல்லா எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஹையாக வைக்கணும். அதுக்கப்புறம் லோ பண்ணி வைக்கணும் ஃப்ளேமை. இப்போ கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சென்டரில் நல்லா பூர்ணம் நிறையா இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.